பிரைம் டைமில் தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ளது. வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 8 மசோதாக்களை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட வருமான வரி மசோதா இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யவும் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க நேற்று டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பெஹல்காம் தாக்குதல், இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீடு, பீகாரில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். We will discuss under certain rules, certain procedure. தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப இருப்பதாக திமுக எம்பி டிஆர் பாலு தெரிவித்துள்ளார். பர்த் கண்ட்ரோல் முறைப்படி நடத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய நம்பர் குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சா 4 ஸ்டேட் 5 ஸ்டேட் பாதிக்கப்படும். இதேபோன்று கீழடி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என அதிமுக எம்பி தம்பிதுரை கூறியுள்ளார். That is the rich culture of Tamil Nadu, Tamil culture and everything has come. But why the central government failed to release it? On ADMK part is very particular, Edapadi Pal is very particular, see that this has to be released. இந்தோனேஷியாவில் சொகுசு கப்பலில் திடீரென தீப்பற்றியதில் கர்ப்பிணி உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். வடக்கு சுலவேசி மாகாணத்தின் தலாவுட் பகுதியில் இருந்து புறப்பட்ட KM பார்சிலோனா என்ற சொகுசு கப்பல் 280க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அந்த மாகாணத்தின் தலைநகர் மனாடோ நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கப்பல் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் 284 பேரை பாதுகாப்பாக மீட்டனர். எனினும் இந்த தீ விபத்தில் கர்ப்பிணி உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவில் சொகுசு கப்பலில் திடீரென தீப்பற்றியதால் அதில் இருந்த பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடலில் குதித்த பரபரப்பு காட்சிகள் தான் இவை. தீயானது கப்பலின் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு பரவிய நிலையில் லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்து கொண்டு பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடலில் குதித்து தத்தளித்தனர். சிலர் கை குழந்தைகளுடன் கடலில் குதித்து தத்தளித்தது காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. ஹாங்காங்கை அச்சுறுத்திய டைபூன் விஃபா புயல் நேற்று மாலை கரையை கடந்தது. தென்சீன கடற்பகுதியில் உருவான டைபூன் விஃபா புயல் அந்நாட்டின் தன்னாட்சி மாகாணமான ஹாங்காங்கை தாக்கியது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஆற்காடு, வாலாஜாபேட்டை, கலவை, திமிரி, விஷாரம், சோளிங்கர், நெமிலி, பனப்பாக்கம் ஆகிய இடங்களில் காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கன்னிகாபுரம், பச்சக்குப்பம், தேவாலாபுரம், துத்திப்பட்டு, சோலூர், ஆலாங்குப்பம், பெரியாங்குப்பத்தில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் நேதாஜி சாலை, அண்ணா நகரில் மழைநீர் தேங்கியது.
நீலகிரி, தென்காசி, தேனி மாவட்டங்களிலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வெயில் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் கூட்டுறவுத்துறை மூலம் சுமார் 66 லட்சம் விவசாயிகளுக்கு 53,340 கோடியே 60 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 11,70,000 பேரின் 4,904 கோடி ரூபாய் தங்க நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் ரூபாய் சுய உதவிக்குழுக்களுக்கு 2,118 கோடியே 80 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். நாளை திருப்பூர் வேலம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை கட்டடத்தையும், மடத்துக்குளத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையையும் திறந்து வைக்க உள்ளார். நாளை மறுநாள் உடுமலையில் பெரியார், அண்ணா, கருணாநிதி, அம்பேத்கர் ஆகியோரின் சிலைகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்க உள்ளார். பின்னர் பொள்ளாச்சி செல்லும் முதலமைச்சர் அங்கு புதிய கட்டடங்கள் மற்றும் காமராஜரின் சிலையை திறந்து வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தனது சுற்றுப்பயணம் இமாலய வெற்றி பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சம்மந்தியை மீட்போம், சம்பாதித்த பணத்தை காப்போம், மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம் என்று இபிஎஸ் பயணம் பற்றி அறிக்கை வாயிலாக அமைச்சர் கே. நேரு கிண்டல் செய்திருந்தார். இதற்கு பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் நேருவை விட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழம் பார்த்திருக்கிறார் என்று விமர்சித்துள்ளார். என்ன மடைமாற்றம் செய்தாலும் தனது எழுச்சி பயணம் தொடரும் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஏமாளிகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி கூறியதில் உள்நோக்கம் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிடும் என்ற பேச்சுக்கே இபிஎஸ் இவ்வாறு பதிலளித்ததாக கூறினார். திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்படாததை கண்டித்து விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு வாக்கு கூட செல்லக்கூடாது என ஆவேசமாக கூறினார். நானும் ஐயாவும் போய் பார்த்தோம், எத்தனை முறை பார்த்தோம், எத்தனை முறை பேசணும். ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்கிறேன் பொய்ய சொன்னேன். ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலை நாங்க பார்த்துட்டு போறோம், பார்க்க தான் போறோம். நம்ம வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவின் பேனரை பாமகவினர் கிழித்தனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்திற்கு அன்புமணி வரும்போது மேடையிலிருந்து கீழே விழுந்த பாமக தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துக்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வன்னியர் சங்கத்தின் 46வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கொடியேற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், இடஒதுக்கீடு சம்பந்தமாக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துக்கள் என்று அன்புமணிக்கு மறைமுகமாக வாழ்த்து தெரிவித்தார். அன்புமணி ஆதரவாளர்களான எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் பாமகவிலிருந்து நீக்கப்பட்டதாக ராமதாஸால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட ராமதாஸ் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கறிஞர் பாலுவும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் தீண்டாமை நிலவுவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மூக்கமுத்து மறைவை ஒட்டி ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் வீட்டுக்கு நேரில் சென்ற சீமான் அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரசியல் தீண்டாமை நிலவுவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று மாலை 4 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த அவரை உயர்நீதிமன்ற அதிகாரிகள் வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கடனை அடைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்றதாக ஒருவர் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த பள்ளிப்பாளையத்தில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. அதனால கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் தனலட்சுமி சீனிவாசாவில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்கண்ணா. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு 5 மாதம் ஆகி போச்சுங்கண்ணா. எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அது எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. சிறுநீரகத்தை விற்பனை செய்தால் நடவடிக்கை பாயும் என காவலர்களும் மருத்துவர்களும் எச்சரித்த போதும் கடன் பிரச்சனை தாங்க முடியாததால் பொய் சொன்னதாக கிட்னியை விற்றவர் குறிப்பிட்டுள்ளார். அப்புறம் டிஎஸ்பிலாம் பார்த்தேன். அங்கே போய் அங்கே சார் கேட்டாப்புல, அங்கே இருக்கிறீங்களா எல்லாத்தையும் கேட்டார். காசுக்கோசரம் கொடுக்குறீங்களாப்பா, இல்லை காசுக்கோசரம் கொடுக்குறமா இருந்தால் சொல்லுங்கள், கேஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சிருவேன். அப்புறம் நமக்கு தான் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்களே. எல்லாம் பையன்ஸுக்காருங்க பற்ற பாக்கி எல்லாம் தலைக்கு மேலே இருக்குதுங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாம் மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு பணத்தை கட்டு ராவடி பண்ணதுனால சரி அப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதா. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னியை விற்க பலர் தன்னை அணுகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த அக்காவும் தம்பியும் கடன் பிரச்சனையால் சிறுநீரகத்தை விற்றது அம்பலமாகியுள்ளது. கட்டட தொழிலாளியான அந்த பெண் கமலா மைக்ரோ பைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தில் அதிக வட்டிக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதற்காகவும் அதனை அடைக்க முடியாததால் நிதி நிறுவனத்தினர் வீட்டிற்கு வந்து தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும் கூறுகிறார். இதனால் வேறு வழியின்றி தனது சிறுநீரகத்தை விற்று அந்த கடனை அடைத்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது தம்பியும் கடன் பிரச்சனையால் சிக்கியதால் சிறுநீரகத்தை விற்று கடனை அடைத்ததாகவும் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அன்று அப்பகுதியில் இருந்த 3 டவர்களில் பதிவான செல்போன் எண்களை சேகரித்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஒவ்வொரு தனிப்படைக்கும் தலா 1000 செல்போன் எண்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி சண்முகம் தனிப்படை காவலர்களின் விசாரணை குறித்து நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சிகள் கிடைத்து 10 நாட்களாகியும் குற்றவாளி இதுவரை சிக்காத நிலையில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர்க் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்காடு நமச்சிவாயபுரத்தில் நடந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம், திருவள்ளூர் எஸ்பி விவேகானந்த சுக்லா, கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ மற்றும் காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். அப்போது சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் குற்றவாளியை நெருங்கி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருவள்ளூரில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து 9 நாட்களாகியும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என குற்றஞ்சாட்டி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் திடீரென காவல் நிலையம் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவலர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் குற்றவாளியை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி அருகே சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் 10 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிய கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குருபரப்பள்ளி அருகே சென்ற லாரி ஒன்று முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த 2 கார்கள், மினி லாரி, அரசு பேருந்து, 2 இருசக்கர வாகனங்கள் உட்பட 10ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் சில வாகனங்கள் உருக்குலைந்த நிலையில் 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டண வசூலுக்கான ஒப்பந்தம் முடிவடைந்ததையொட்டி மறு ஒப்பந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வரை பொதுமக்கள் எவ்வித கட்டணமுமின்றி தங்களது வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுவரை வாகன நிறுத்த கட்டணம் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகத்தின் மூலம் வசூல் செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்றுடன் ஒப்பந்தம் முடிவடைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலிருந்து ரஷ்யாவுக்கு மருத்துவம் படிக்க சென்ற மாணவரை உக்ரைன் போருக்கு அனுப்ப ரஷ்ய அரசு கையெழுத்து வாங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்போ நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க ஒன்று இங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்போ நீ சைன் போட்டு நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. 6 மாதமான தம்பி சொல்லிட்டு வாருக்கு அனுப்ப
போன் பேசுவாங்க, வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லி. கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மாணவிகள் உள்ளிட்டோர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதாக முன்னாள் தூய்மை பணியாளர் பகீர் குற்றச்சாட்டு தெரிவித்தார். மேலும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதினார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் 31,000 கன அடி நீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளதால் உபரி நீர் திறக்கப்பட உள்ளது. காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து 43,000 கனஅடியாக அதிகரித்ததை அடுத்து ஒகேனக்கலில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டூருக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்து வினாடிக்கு 43,000 கனஅடியை எட்டியுள்ளது. இதனால் ஒகேனக்கலில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தருமபுரி ஆட்சியர் தடை விதித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் சுயம்பராஜ் என்பவர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 6 அடி நிலத்தை சேர்த்து வீடு கட்டியதாக கூறி அந்த வீட்டில் இருந்தவர்களை உள்ளே வைத்த அதிகாரிகள் வீட்டிற்கு சீல் வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியவில்லை என குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை ஒட்டி லேசர் விளக்கொளியில் மின்னிய மெயின் அருவியை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். எட்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ள சாரல் திருவிழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சூலை அருகே வீட்டின் ஏசியில் மறைந்திருந்த 7 அடி நீள சாரை பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சோழ நகரில் வசித்து வரும் காமராஜ் என்பவரின் வீட்டில் கடந்த 10 நாட்களாக படுக்கை அறையின் ஏசியில் இருந்து மர்மமான சத்தம் கேட்டுள்ளது. இதனை ஆரம்பத்தில் முதியவர் காமராஜர் கண்டுகொள்ளாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஏசியில் இருந்து எலி ஒன்று செத்து கீழே விழுந்ததால் சந்தேகமடைந்த முதியவர் ஏசியில் பார்த்தபோது அதில் பாம்பு இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து விரைந்த பாம்பு பிடி வீரர் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். வாலாஜா அருகே தனியார் பேருந்து சாலையில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து 31 பயணிகளுடன் பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே வந்தபோது சாலை ஒரு தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது. இதில் 10 பேர் காயமடைந்த நிலையில் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சாலையின் குறுக்கே நாய் புகுந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி சாலையில் விழுந்து காயமடைந்தனர். எதிரே பிக்கப் லாரி வேகமாக வந்த நிலையில் நல்வாய்ப்பாக பெரும் விபத்தில் இருந்து தப்பினர். இருப்பினும் விழுந்த அதிர்ச்சியில் பெண் மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருவான்மியூரில் காதலித்த பெண்ணின் படத்தை வெளியிடப் போவதாக மிரட்டிய முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டார். மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த 23 வயதான இளம் பெண்ணை விஷ்ணு என்பவர் காதலித்து வந்துள்ளார். இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நிலையில் இளம் பெண்ணை அடிக்கடி தொடர்பு கொண்ட விஷ்ணு காதலித்த போது எடுத்த படங்களை வெளியிடுவதாக கூறி மிரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் விஷ்ணுவை திருவான்மியூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் 60 வயது முதியவரை தலையை துண்டித்து கொலை செய்த கும்பல் அதனை கையோடு எடுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டாக்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சோனைமுத்து மர்ம நபர்களால் தலை துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படைகளை அமைத்து எஸ்பி சிவபிரசாத் உத்தரவிட்ட நிலையில் தலையை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். நீலகிரி
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசனக்குடியிலிருந்து மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் புலி ஒன்று நடந்து வந்ததை பார்த்த சுற்றுலா பயணிகள் மெய்சிலிர்த்தனர். சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல காரில் சென்றபோது மான்கள் சத்தம் கேட்டதால் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அப்போது வனப்பகுதியில் இருந்து மெதுவாக வெளியே வந்த புலி சாலையில் சிறிது தூரம் நடந்து சென்றது. இதனை காரில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். டெல்லியிலிருந்து 23ஆம் தேதி இங்கிலாந்து செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் மோடி வரும் 25, 26ஆம் தேதிகளில் மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அப்போது மாலத்தீவின் 60வது தேசிய தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். மகாராஷ்டிர மாநில அமைச்சர் மாணிக்ராவ் கோக்டே சட்டமன்றத்தில் செல்போனில் ரம்மி விளையாடியதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையாகியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவாரின் பேரன் ரோஹித் பவார் இந்த வீடியோவை பகிர்ந்து எண்ணற்ற விவசாய பணிகள் நிலுவையில் உள்ள போதும் வேளாண் அமைச்சருக்கு வேறு எந்த வேலையும் இல்லாததால் ரம்மி விளையாடுவதற்கு நேரம் கிடைத்துள்ளது என்று விமர்சித்துள்ளார். இந்நிலையில் செல்போனில் இருந்தது சாலிட்டேர் விளையாட்டு என்று மாணிக்ராவ் கோக்டே விளக்கமளித்துள்ளார். சார்ஜாவில் கேரளாவைச் சேர்ந்த பெண் அவரது வீட்டில் மர்மமாக உயிரிழந்து கிடந்த சம்பவத்தில் வரதட்சணைக்காக அவரது கணவரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொல்லம் பகுதியைச் சேர்ந்த அதுல்யா சேகர் என்பவருக்கு சதீஷ் என்பவருடன் 2014ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. அவர்கள் சார்ஜாவில் வசித்து வந்த நிலையில் சதீஷ் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதுல்யா சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து அவரது கணவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் மனைவி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சதீஷ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மாதந்தோறும் UPI மூலம் நடைபெறும் பண பரிவர்த்தனையின் எண்ணிக்கை 1839 கோடி என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு 1388 கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளுடன் ஒப்பிடுகையில் 32% அதிகம். அதேபோல கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் சுமார் 24 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பரிவர்த்தனைகள் UPI மூலம் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சுமார் 49 கோடி பேர் UPI வசதி மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். கிங் படத்துக்கான படப்பிடிப்பின் போது ஷாருக் கானுக்கு காயம் ஏற்படவில்லை என்றும் அவரது அமெரிக்க பயணம் வழக்கமானது என்றும் கூறி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கிங் படத்தின் சண்டை காட்சிகள் நடித்தபோது ஷாருக் கானுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக சென்று பின்னர் பிரிட்டன் செல்ல இருப்பதாகவும் தகவல் பரவியது. இவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்றும் இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் ஷாருக் கான் அமெரிக்கா சென்றது வழக்கமான சுற்றுப்பயணம் என்றும் இந்த மாத இறுதியில் அவர் நாடு திரும்புவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் சென்னை கிழக்கு சைபர் கிரைம் காவலர்கள் விசாரணை நடத்தினர். சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க சென்னை வந்தபோது தனது கார் மீது மற்றொரு வாகனத்தை மோதச் செய்து கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மதுரையில் உள்ள ஆதீன மடத்தில் 40 நிமிடங்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால் படுக்கையில் இருந்தபடி போலீசாரின் கேள்விகளுக்கு மதுரை ஆதீனம் பதிலளித்தார். சிவகங்கை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக சிவபிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை தற்போது CBI விசாரித்து வருகிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இதனையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக உள்ள சந்தீஷ் கூடுதல் பொறுப்பாக சிவகங்கையை கவனித்து வந்தார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்ட சிவபிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழக கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. 5 கழக மண்டலங்கள், 120 கழக மாவட்டங்கள் மற்றும் 12,500 கிளை கழகங்கள் ஆகியவற்றில் கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்த அக்கட்சி செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி மாநில அளவிலான கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மைதானத்தில் மாலையில் நடைபெறவுள்ளது. பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகள் உரையாற்ற உள்ளனர்.
சேலத்தில் இன்று நடைபெறவுள்ள தாவேக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தொடர்பான அறிவிப்பில் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் விஜயை முதலமைச்சர் வேட்பாளர் என தாவேகாவின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தங்கள் கூட்டணியில் பிரம்மாண்ட கட்சி இணைய இருப்பதாக இபிஎஸ் கூறிய நிலையில் அது தாவேகாவாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் தாவேகாவின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்றே பேனர் வைக்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தாவேக உறுதிப்படுத்தியுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உதகையின் நயகரா போன்று ஆர்ப்பரித்து கொட்டும் உதகை அருகே பைக்காரா நீர்வீழ்ச்சியில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பசுமையான மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்கிடையே பாய்ந்தோடும் அருவியின் அழகினை வியந்து ரசித்த சுற்றுலா பயணிகள் அருவியோரம் நின்று விதவிதமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் கொகையநல்லூர் பகுதியில் வீட்டில் அதிகமாக தெருநாய்களை வளர்த்து வந்த நபர் மீது பொதுமக்கள் நாய்க்கறி விற்பதாக புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கைவிடப்பட்ட நாய்களையும் உடல்நலக் குறைவுடன் சாலையில் திரிந்து வரும் நாய்களையும் மீட்டு வந்து உணவளித்து காப்பாற்றி வந்துள்ளார் அப்பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரேமானந்த். இந்நிலையில் அவரது வீட்டிலிருந்து நாய்கள் அதிக சத்தத்துடன் குறைத்ததால் நாய்க்கறி விற்கப்படுவதாக காவல்துறையிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இது தொடர்பாக பிரேமானந்தை அழைத்து திருவலம் காவலர்கள் விசாரணை நடத்தியதில் நிதி நெருக்கடி காரணமாக நாய்களுக்கு உணவளிக்க முடியாத நிலையில் அவை அதிக சத்தத்துடன் குறைத்து வருவதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே தாறுமாறாக ஓடி விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாற்றம்பள்ளி அருகே புதுப்பேட்டை பகுதியில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று மற்றொரு கார் மீது மோதி நிற்காமல் சென்றது. சேதமடைந்த காரின் உரிமையாளர் அதனை பின்தொடர்ந்த போது கதிரிமங்கலத்தை அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் நுழைந்த கார் ஜேசிபி இயந்திரத்தின் மீது மோதி நின்றது. காரில் இருந்தவர்கள் தப்பியோடிய நிலையில் அதில் இருந்த செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய 5 பேரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கொட்டும் மழையில் நனைந்தவாறு சாலையில் சென்ற கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. நஞ்சநாடு கிராமத்தில் உள்ள கக்கஞ்சி காலனி குடியிருப்பு பகுதியில் சாலையில் மழையில் நனைந்தவாறு கரடி ஒன்று ஒய்யாரமாக நடந்து சென்றது. இதையடுத்து அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் கரடி புகுந்தது. இந்நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் விழா மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடக்கி வைத்து பார்வையிட்டார். முன்னதாக பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியவாணி முத்துநகரைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரது நண்பருடன் இருந்த நபர் ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக தினேஷை குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதில் நிலை குலைந்த தினேஷ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மும்பையில் புறநகர் ரயிலில் இருக்கையை பிடிப்பதில் ஏற்பட்ட மோதலில் ஹிந்தி பேசும் பெண்களிடம் மாநிலத்தை விட்டு வெளியேறுமாறு மராத்தி பேசும் பெண்கள் சண்டையிட்ட வீடியோ வேகமாக பரவி வருகிறது. இருக்கையை பிடிப்பதில் பெண்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதில் சிலர் ஹிந்தியில் பேசினர். இதனால் கோபமடைந்த உள்ளூர் பெண்கள் மராத்தி பேசுங்கள் அல்லது மாநிலத்தை விட்டு வெளியேறுங்கள் என சண்டையிட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷாஹரில் வகுப்பறையில் மாணவர்கள் முன்னிலையில் ஸ்பீக்கர் வைத்து பாடல் கேட்டவாறு தலைக்கு எண்ணெய் வைத்து ஆசிரியர் மசாஜ் செய்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சலூன் போன்று வகுப்பறையை ஆசிரியர் பயன்படுத்திக் கொள்வதாக கூறப்படும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வியட்நாமில் சூறாவளி காற்றில் விளையாட்டு மையம் உருக்குலைந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஹனோய் நகரில் வீசிய காற்றில் அங்குள்ள கலாச்சார தகவல் மற்றும் விளையாட்டு மையம் உருக்குலைந்தது. ஜெர்மனியில்
தாறுமாறாக சென்ற கார் பாதையை விட்டு விலகி அருகில் இருந்த வீட்டின் கூரை மீது சொருகி விபத்திற்குள்ளானது. போக்டே பகுதியில் 42 வயதுடைய நபர் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட 5 பேருடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென சாலையை விட்டு விலகிய கார் அருகில் இருந்த தோட்டத்தின் தடுப்புகளை உடைத்து அங்கிருந்த சிறுவன் மீது மோதியது. தொடர்ந்து சீரற்ற தரையால் காற்றில் சீறி பாய்ந்து அருகில் இருந்த வீட்டின் கூரையில் பாய்ந்தது. காரை உடைத்தெடுத்த மீட்புப் படையினர் படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தைகளுக்கான உள்ளடக்கங்களை கொண்ட புதிய கிராக் செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக தொழிலதிபர் ஈலான் மஸ்க் அறிவித்துள்ளார். கிராக் செயலியில் உள்ள பாலியல் ரீதியிலான AI அவதார்கள் பயனர்களிடையே அதிருப்தியை கிளப்பிய நிலையில் குழந்தைகள் பயன்படுத்தும் வகையில் முற்றிலும் கல்விசார் உள்ளடக்கங்களை வழங்கும் கிராக் செயலியை உருவாக்குவதாக ஈலான் மஸ்க் அறிவித்துள்ளார். குழந்தைகள் கல்வி குறித்த செயலியை உருவாக்கும் முயற்சியில் கூகுள் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. हमारी सोसाइटी के अंदर आया. दिस इज अ रैट स्नेक एक्चुअली नॉन वेनमस है बट यू हैव टू बी वेरी केयरफुल. अगर कई बार தனது வீட்டிற்குள் புகுந்த பாம்பை வெறும் கைகளால் பிடித்து நடிகர் சோனு சூத் பத்திரமாக அப்புறப்படுத்தினார். மும்பையில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்பிற்குள் புகுந்த பாம்பை சோனு சூத் வெறும் கைகளால் லாமகமாக பிடித்தார். இந்த வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் அது ஒரு சாரை பாம்பு என்றும் அதற்கு விஷத்தன்மை கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கார் விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் ஆயுதப்படை காவலரான மாதவன் தனது குடும்பத்தினருடன் திருக்கோவிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அத்திப்பாக்கம் அருகே சென்றபோது திடீரென டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் மாதவன் உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மக்களாட்சியில் துணைநிலை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருப்பது நிர்வாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அரசு இருக்கின்றது. ஆனால் அதிகாரம் என்பது ஆளுநரிடம் இருப்பதுதான் உண்மை. இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் எதையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் ஆளுநர் அவருடைய ஒப்புதல் பெற வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அப்ப அந்த ஒப்புதல் இல்லை என்றால் ஒப்புதல் காலம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் விரைவாக நிறைவேற்றப்பட்டது முடியாது. அது தடங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 14வது புத்தக திருவிழா களை கட்டியது. நியூஸ் 18 தமிழ்நாடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து புத்தக திருவிழாவை நடத்தினர். இதன் 10வது நாளான நேற்று அறிவே அழகு அதுவே அதிகாரம் என்ற தலைப்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக புத்தக திருவிழாவின் மலரையும் கவிஞர் சத்ய பாலபாரதி எழுதிய தீராத காதல் என்ற கவிதை புத்தகத்தையும் கார்த்திகை செல்வன் வெளியிட்டார். விஜய் அரசியலில் வெல்வது கடினம் என்று கூறிய ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் அண்ணாமலைக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாகவும் ஆருடம் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் தேர்வாக எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான இவருக்கு என்ன அதெல்லாம் வேண்டாம். கவர்னர் வந்தார், கவர்னர் வாய்ப்பே வந்தார். விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப பண்ணும், ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி வருவாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கருத்தலக்கம்பட்டியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சத்திர கண்மாயில் ஆண்டுதோறும் நீர் வற்றியதும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படும். அந்த வகையில் நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான திருவிழாவில் கருத்தலக்கம்பட்டி, கும்பச்சாலை, புதூர், குறும்பப்பட்டி, நல்லூர் என சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். அவர்கள் கச்சா, வலை, கூடை, ஊத்தா போன்றவற்றை கொண்டு ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். முதியவர் ஒருவருக்கு 10 கிலோ எடை கொண்ட மீசை கழுத்தி மீன் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 42 சவர நகையை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஆர்கிமேடு விஷால் நகர் பகுதியைச் சேர்ந்த சாமிவேலு தனது குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 42 சவர நகை 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மோப்பராய் உதவியுடன் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.
சென்னை வடபழனியில் வீட்டின் வாசலில் மனித மண்டை ஓடும் எலும்புகளும் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சோமசுந்தர பாரதியார் நகரைச் சேர்ந்த கருணாகரன் தனது வீட்டின் கதவை திறந்தபோது வாசலில் மனித மண்டை ஓடும் எலும்புகளும் இருந்துள்ளன. இதுகுறித்து வடபழனி காவல் நிலையத்தில் கருணாகரன் புகார் அளித்த நிலையில் பில்லி சூனியம் ஏவல் என ஏமாற்றி பணம் பறிக்கும் மாந்திரிகவாதிகளின் வேலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை தடுத்து எஜமானின் உயிரை வளர்ப்பு நாய் காப்பாற்றியுள்ளது. வண்டலூரில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியரான உமாபதி தனது வீட்டு வாசலை திறந்து வைத்துவிட்டு தூங்கியுள்ளார். அப்போது 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு வீட்டிற்குள் வர முயன்றது. இதனை பார்த்த அவரது வளர்ப்பு நாய் தொடர்ந்து குரைத்துக் கொண்டே இருந்தது. இதையடுத்து உமாபதி எழுந்து வந்து பார்த்தபோது அந்த பாம்பு வீட்டு வளாகத்தில் இருந்த கல்லுக்கு அடியில் பதுங்கியது. பின்னர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்ததும் அவர்கள் வந்து பாம்பை பிடித்துச் சென்றனர். வார விடுமுறையையொட்டி பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். அதேபோல உதகையில் திரண்ட சுற்றுலா பயணிகள் பைக்காரா அருவி, படகு குழாம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவில் கொழு குழந்தைகள் போட்டி நடைபெற்றது. போட்டியில் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் குழந்தைகளின் உடல் எடை, ஆரோக்கியம், பராமரிப்பு குறித்து மதிப்பிட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராஜஸ்தானின் நாகர் மாவட்டத்தில் சாலையில் தேங்கிய மழை நீரில் மீன்கள் துள்ளி நீந்தும் வீடியோ பொதுமக்களை கவர்ந்துள்ளது. கொட்டி தீர்த்த கனமழையால் லம்போலாய் குளம் நிரம்பி நீர் வெளியேறிய நிலையில் அதில் மீன்கள் சாலை கடித்து வரப்பட்டன. வங்கதேசத்தில் ஜமாத்தி இஸ்லாமி அமைப்பின் தலைவர் ஷபிகுர் ரஹ்மான் பொதுமேடையில் பேசும்போது 2 முறை மயங்கி விழுந்தார். வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் டாக்காவில் ஜமாத்தி இஸ்லாமி அமைப்பின் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பேசிக் கொண்டிருந்த அக்கட்சியின் தலைவர் ஷபிகுர் ரஹ்மான் மயங்கி விழுந்தார். தொண்டர்கள் தண்ணீர் தெளித்து எழுப்பிய பிறகு உரையாற்ற முயற்சித்த ரஹ்மான் மீண்டும் மயங்கினார். எதிரான எஞ்சிய 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று ஜிம்மில் பயிற்சி மேற்கொண்ட போது நிதிஷ்குமாருக்கு மூட்டுப் பகுதியில் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் இங்கிலாந்திற்கு எதிரான எஞ்சிய 2 போட்டிகளில் அவர் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தென்கொரியாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 5 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதனிடையே காணாமல் போன 12 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நெல்லை வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விருந்தளிக்க திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள EPS அடுத்த மாதம் 3ஆம் தேதி நெல்லைக்கு பரப்புரை செய்ய வருகிறார். அப்போது EPSக்கு விருந்தளிக்க நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர். கோவை தொண்டாமுத்தூரில் குட்டி நாயை கவிச்சென்ற சிறுத்தையை தாய் நாய் விரட்டிச் சென்ற காணொலி வெளியாகியுள்ளது. தாளியூர் செல்லும் சாலையில் சிறுத்தை ஒன்று நாய்க்குட்டியை கவிச்சென்றது. இதனை கண்ட தாய் நாய் குட்டியை காப்பாற்ற சிறுத்தையை துரத்திய காட்சிகள் அங்கிருந்த CCTVயில் பதிவாகியுள்ளன. மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் இடுகாட்டுக்கு செல்லும் பொதுப்பாதை அடைக்கப்பட்டதால் சடலத்தை சாலையில் வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி போட்டதால் ஊரில் இருந்த 90 வயது முதியவரின் சடலத்தை இடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. காத்திருந்து பொறுமை இழந்த கிராம மக்கள் தடுப்பை உடைத்து எறிந்து உடலை இடுகாட்டுக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்தனர்.
மாவட்டம் கே புதூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தியதால் 49 நாட்களே ஆன குழந்தை இறந்துவிட்டதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வேளாண்டி பாளையத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரன் தனபாகியம் தம்பதிக்கு கடந்த ஜூன் 1ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. இதனை அடுத்து கே புதூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு செவிலியர் சொட்டு மருந்து கொடுத்து 4 தடுப்பூசி போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அடுத்த சில நாட்களில் மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வந்து குழந்தை உயிரிழந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தங்களது குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று போத்தனூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வேள்வரை கிராம மக்கள் சார்பில் 2ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. ஸ்ரீ ஐந்துவேம்பு காளியம்மன் ஆடி சிறப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு என 3 பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தி ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. மூன்றாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள்க்கு சீமை மேல செம்மன் மாறி முத்துக்கரப்பரலிங்கே வேல்வரை ஐந்துவேம்பு காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் தங்கமணி ஆரம்பம். செங்கல்பட்டு அருகே BMW சொகுசு கார் தொழிற்சாலை ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை சுமூகமாக பேசி மேற்கொள்ள வலியுறுத்தியும் தொழிலாளர் விரோத போக்கு புகாரின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க கோரியும் போராட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பெட்டட்டி பகுதியில் இரவு நேரத்தில் வணிக வளாகத்தில் கரடி உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வணிக வளாகத்தில் அங்குமிங்குமாக ஓடிய கரடி உணவு தேடியது. பின்னர் குப்பை தொட்டியில் இருந்த உணவை சாப்பிட்டுவிட்டு உணவு கடையின் அருகே வந்த அந்த கரடி ஷட்டர் அருகே நின்று அதனை நீண்ட நேரமாக திறக்க முயற்சி செய்தது. அது பலனளிக்காததால் ஏமாற்றத்துடன் கரடி திரும்பிச் சென்றது. மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட மின்னணு சிகரெட்டுகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவரின் உடைமையில் 250 மின்னணு சிகரெட்டுகள் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்துள்ளது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அது குறித்து பயணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மேவலூர் குப்பம் அருகே கிறித்துவ கண்டிகையைச் சேர்ந்த சௌந்தர்யா, நாகையைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை 2 ஆண்டுகளாக காதலித்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் சௌந்தர்யா வேறு ஒரு நபருடன் பழகியதால் ஆத்திரமடைந்த தினேஷ் வீடு புகுந்து கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடினார். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். இந்நிலையில் தினேஷ் நாகை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பண்ருட்டியில் வேறொரு பெண்ணுடன் குடித்தனம் நடத்திய கணவரை வீட்டிற்கு பூட்டு போட்டு கையும் களவுமாக பிடித்த மனைவியால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த லோகநாதன் கலைச்செல்வி தம்பதி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் லோகநாதன் வேறு ஒரு பெண்ணுடன் இருப்பதை அறிந்த கலைச்செல்வி வீட்டிற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் லோகநாதனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சாலை விபத்தில் சிக்கிய சிறுமியை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் மீட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். செம்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றை முடித்துவிட்டு திருச்சுழி வழியாக சென்ற அமைச்சர் சாலையில் இருசக்கர வாகனம் மோதி காயமடைந்த சிறுமியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட அமைச்சர் சிறுமிக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களை அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் தங்கக்கட்டிக்கு பதிலாக செம்பு கட்டியை கொடுத்து 1 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரதி தெருவைச் சேர்ந்த தீபக் தாஸ் என்பவர் தங்க நகைப்பட்டறை நடத்தி வந்தார். இவரிடம் சேலத்தைச் சேர்ந்த சந்தீப் ஜனா என்பவர் தங்கக்கட்டிகளை கொடுத்து நகை செய்து பெற்று வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் 40 கிராமில் 20 செயின்கள் தனக்கு வேண்டும் என கூறி சந்தீப் ஜனா 1 கிலோ 800 கிராம் தங்கக்கட்டியை தீபக் தாஸிடம் கொடுத்து செயினை பெற்றுச் சென்றுள்ளார். இந்நிலையில் அதனை பரிசோதித்த போது அது செம்பு கட்டி என்பது தெரிய வந்தது. இதுகுறித்து தீபக் தாஸ் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிக சத்தத்துடன் இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக இயக்கிய இளைஞர்களை அப்பகுதி வியாபாரிகள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையைச் சேர்ந்த இளைஞர்கள் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை சுற்றியுள்ள சாலையில் இருசக்கர வாகனத்தில் அதிக ஒலியுடன் வேகமாக சென்றனர். இதனை கண்ட வியாபாரிகள் அனைத்து இருசக்கர வாகனங்களையும் சிறைபிடித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அதிக ஒலி எழுப்பும் கருவியை பொருத்தக்கூடாது என்றும் அதிவேகமாக செல்லக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கி இளைஞர்களை மீட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் மேடை பேச்சுகள், அதிரடி பேட்டிகள், அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் நீ பேசிட்டு பேசினேன். மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவியில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்க காலையிலே வந்து விழுந்துறீங்க. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. அவர் சொன்னது அந்த நோக்கம் அல்ல. நீங்கள் ப்ரெஸ்ஸில் எது கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அது என்ன, திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் நீ பேசிட்டு பேசினேன். இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. நயினார் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார், நான் அந்த அர்த்தத்தில் பேசுகிறேன், நான் வேற ஏதோ அர்த்தத்தில் பேசுகிறேன். ஆனால் பொதுவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது. அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். ஒருவேளை இப்போ அதிமுக பற்றாக்குறையாக இருக்குது, அப்போ பிஜேபிக்கு ஒரு இடம் இருக்குது, பாமகவுக்கு ஒரு இடம் இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, அது ஆதரவில் தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அப்போ அந்த பேச்சுக்கு வலிமை இருக்குது. தனிச்சு அது அதிக பெரும்பான்மையாக வென்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது. அதே தான் திமுக தரப்புலையும், அதே தான் அதிமுக தரப்புலையும், அதே தான் இதுலையும். உங்க காலையிலே வந்து விழுந்துறீங்க, சேர்த்துக்கோ இல்லையா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 3 எழுத்து உள்ள கட்சி தான் ஆட்சி அமைக்கும்.